இவைகளிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இப்படி ஒவ்வொன்றாய் நாம் யோசித்து பார்க்கலாம். அங்க பாருங்க, அவங்க வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. வேலை செய்யும் போது ஆண்டவர் கேட்கிறார், இவைகளிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? சில நேரத்தில் நம்ம வேலைக்கு நிறைய நேரம் செலவழித்துறோம், ஆண்டவருக்கு ஒரு நேரம் செலவழிப்பதிலே குறைந்து போகிறோம். அப்பப்போ நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இவர்களையும் இதிலையும் என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். சில நேரம் நம்ம நல்லா தனியா, சிலர் ரொம்ப நல்லவங்க, சூப்பர் பீப்புள் தெரியுமா, பாருங்க ஒவ்வொருவரும் தனியாக பேசும்போது தே ஆர் வெரி குட். ஆனா பாருங்க, மொத்தமா ஒரு 5 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா போச்சு, வித்தியாசமான மனிதர்களாக அவர்கள் மாறி விடுவார்கள். தனி நபர்களாக சிலர் மிக நல்லவர்கள். இங்க பாருங்க, பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ உண்மையிலே அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். ஏனென்றால் அங்கே 7 பேர் கூட வந்திருக்கிறார் மீன் பிடிக்க. நீ உண்மையிலே அன்பா இருக்கிறாயா? இந்த உன்னுடைய நட்புகளை விட நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்களை பிரியப்படுத்துவதுதான் உன்னுடைய ஆசையா? சில தம்பிமா தங்கச்சிமார் கூட they are very good. ஆனா அவங்க கூட அந்த ஏஜ் குரூப் கூட சேர்ந்தாச்சுன்னா பாருங்க, அவருடைய பேச்சு மாறிவிடும், அவருடைய செயல்கள் மாறிவிடும், வித்தியாசமாய் மாறி விடுவார்கள். ஏன்னா அவங்க அல்லது நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி எல்லாம் தப்பு செய்யலன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்மளை ஒரு பெரிய வீரனா நினைக்க மாட்டாங்க, நம்மளை உண்மையிலே சாதாரண ஆளா நினைக்க மாட்டாங்க. சும்மா ஒரு தடவை மச்சான் சும்மா பாரு, ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே யோசிச்சுருவாங்க, அப்படியே ஆமா இதை செய்தா தான் நம்ம ஆட்கள் கூட உள்ளவங்க எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது உண்மை கிடையாது. நிறைய பிரச்சனையான நேரம் நாம் தனியாகத்தான் நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஒருவேளை இப்படி ஏன்னா இதெல்லாம் தெரியாதா, இதெல்லாம் உனக்கு கிடையாதா சொல்லலாம், உங்களோட சேர்ந்த தோழிகள் சொல்லலாம், இது கூட தெரியாதாக்கும் என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஐயோ இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டாதான், இப்படி எல்லாம் நமக்கு நாம் செய்கிறோம் என்பதையெல்லாம் காட்டினால்தான் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு மன போங்கு இளம் வயதிலே, அந்த குழந்தை பருவத்தை தாண்டி இளமை பருவத்திற்கு வரும்போது வாலிப சகோதரர்கள் சகோதரிகளுக்கு வரலாம். பெருசான பிறகு கூட நம்ம கூட வேலை செய்யறவங்க எல்லாம் இதை செய்யறாங்க, ஏன் இதை நம்ம செய்தானே என்ற ஒரு எண்ணம். அப்பதான் இவங்க நம்மள ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்வார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்பொழுதெல்லாம் ஒரு குரல் நமக்கு ஒலிக்க வேண்டும். என்ன குரல் தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறாயா? இவைகளிலும் அதிகமாக, இவர்களிலும் அதிகமாக நீ என்னை நேசிக்கிறாயா? தானியேல், சாத்ராக், மேஷாக் கூட அந்த கேள்வி வந்திருக்கும் பாருங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்கடா, நீங்களும் சாப்பிடுங்க. கூட சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, வெளிநாட்டில இருந்து அடுத்த நாட்டில இருந்து அகதியா வந்திருக்கீங்கடா, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தாரேன்னு சொல்லி அந்த ராஜா பாபிலோனிய கலாச்சாரமும் பாபிலோனிய மொழியும் படிச்சு தாரேன்னு சொல்லி உனக்கு போட்டு நல்ல சாப்பாடு தாரான். இதை போய் வேண்டான்னு சொல்லலாமா? உன்ன மாதிரி பைத்தியக்காரன் ஒருத்தன் கிடையாது. ஒருவேளை வெளியே தள்ளிடுவாங்க, இல்லைன்னா இங்க இருந்தாலும் நீ பிரயோஜனம் இல்லாம போயிடுவா. ஒருவேளை தானியேலோடு அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்கலாம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தவிர மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்கலாம். அவங்க கூட நிறைய பேர் பயிற்சி பெற்றார்கள், பாபிலோனிய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டார்கள். பாபிலோனிய அரசு ரொம்ப வலிமையான அரசா இருந்து சுற்றியுள்ள எல்லா நாடுகளிலிருந்து சிறந்தவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வி கொடுத்து நல்ல ஒரு உயர்ந்த பதவி கொடுப்பதற்கு அது நல்ல எண்ணம் கொண்டிருந்தது என்று கூட சொல்லலாம். அப்ப அவங்க வேண்டாம், நாங்க உங்க சாப்பாடை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்க, இது என்ன வினோத பிறவிகள், பிழைக்க தெரியாத பயல்கள், இவனை மாத்திரம் என்ன பெரிய பெரிய நல்லவனா, இவனை மாத்திரம் இதை செய்ய மாட்டானா என்றெல்லாம் யோசித்திருக்கலாம். பல வேளைகளில் இந்த சோதனை நமக்கு வருகிறது, பெரியவர்களுக்கு வருகிறது, நாம் இருக்கிற இடங்களிலே வருகிறது. ஏன்னா இது மாத்திரம் இவர் செய்ய மாட்டாராக்கும், இவர் மாத்திரம் ரொம்ப யோக்கியராக்கும், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் தெரியாதா எங்களுக்கு என்று சொல்கிற ஒரு எண்ணம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சத்தம் துரிக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? ஆக இந்த கேள்வி ஒரு தனிநபர் கேள்வி. அது மாத்திரமல்ல, இந்த கேள்வி ஒரு தெரிந்தெடுப்பு கேள்வி. So it's a question of priority which is important. எதற்கு நான் செவி கொடுக்க போகிறேன் என்ற கேள்வி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் இருந்து அந்த நேசம் உண்டா என்று பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த கேள்வியை, இந்த 3 வசனங்களையும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இங்கே இயேசு கேட்டார், இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். ஆனால் யோவான் பேதுரு என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள், நான் உம்மை நேசிக்கிறேன் என்று பதில் சொல்கிறார். 2வது இடம் கேட்கிறார் பாருங்க, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். 2வது இடையும் பேதுரு சொல்கிறார், நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்கிறார். 3வது இயேசு கேட்டார், சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். கேட்ட உடனே பேதுருடைய உள்ளம் உடைந்து விட்டது. நம்ம தமிழ் பைபிள் அழகா போட்டிருக்கிறாங்க, ஆங்கில பைபிளில் எல்லாத்தையுமே லவ் லவ் தான் போட்டிருக்கிறாங்க. தமிழ் பைபிளில் 2 வித்தியாசமான வார்த்தைகள் போட்டிருக்காங்க, அன்பு, அன்பா இருக்கிறாயா, நேசிக்கிறாயா என்று அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அன்பானவர்களே, அன்பா இருக்கிறாயா என்ற இடத்திலே கிரேக்க வேதாகமம் அகாப்பாவோ என்ற ஒரு அன்பை குறித்து பேசுகிறது. அப்படின்னா தெய்வீக அன்பு என்று பொருள். அதாவது
நம்மை தொடர்ந்து நேசித்துக் கொண்டிருக்கும் அன்பு. சில நேரத்தில் நம்ம நேசிக்காட்ட கூட இன்னும் நம்மை நேசிக்கும் ஒரு அன்பு, அது கடவுளத்தில் இருக்கிறது. நேசம் என்பதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கிறது, அது பிலோஸ் என்ற வார்த்தை, அதாவது நண்பர்களுக்கு இடையே உள்ள அன்பு. ஆகவே இங்கே இயேசு கேட்டார், டு யூ ஹேவ் அகாப்பாவோ, உனக்கு தெய்வீக அன்பு இருக்கிறதா என்று கேட்டார். பேதுரு ரொம்ப அழகா பேசினார், ஆண்டவரே அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசா இல்லை, பட் ஐ ஹேவ் பிலோஸ், எனக்கு சாதாரண அன்பு இருக்கிறது என்று சொன்னார். ரெண்டாவது இயேசு கேட்கிறார், டு யூ ஹேவ் அகாப்பாவோ, உன்னிடத்தில் தெய்வீக அன்பு இருக்கிறதா என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு சொன்னார், ஐ ஹேவ் பிலோஸ், நான் நேசிக்கிறேன், எனக்கு ஒரு அந்த சகோதர நடுவே இருக்கிற அன்பு, நட்புக்கு நடுவே இருக்கிற அன்பு இருக்கிறது என்று சொல்லி. அன்பானவர்களே, இது பொதுவாக நமக்கு நட்புக்கு நடுவில் இருக்கிற அன்பு நமக்கு இருக்கும். யாராவது நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்தால் நம்ம கல்யாண வீட்டுக்கு போவோம், யாராவது உதவி செய்தால் அவங்களுக்கு திரும்ப உதவி செய்வோம். இது வந்து ரெசிப்ரோக்கல் லவ் என்று சொல்லலாம். யார் நம்மகிட்ட எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் இந்த அன்பு. இதை தான் மனுஷீக அன்பு என்று சொல்கிறார்கள், பிலோஸ் அல்லது நட்புக்கு அடுத்த அன்பு என்று சொல்லலாம். இன்னும் 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்றுக்கு ஸ்டோர்கே என்று பெயர், அதற்கு பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே செலுத்தும் அன்பு. எரோஸ் என்று பெயர், ஆண் பெண்ணுக்கு இடையே உள்ள அன்பு. ஆக இங்கே இயேசு கேட்டால் தெய்வீக அன்பு இருக்கிறதா? இங்கே பேதுரு சொல்கிறார், ஐ ஹேவ் பிலோஸ், எனக்கு சாதாரண அன்பு இருக்கிறது சொல்கிறார். ரெண்டாவது கேட்கிறார், திரும்ப கேட்கிறார், உண்மையிலே தெய்வீக அன்பு, டு யூ ஹேவ் அகாப்பாவோ, நீ அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், ஐ ஹேவ் பிலோஸ். மூணாவது இயேசு கேட்டார், டு யூ ஹேவ் அட்லீஸ்ட் பிலோஸ் என்று கேட்டார். உனக்கு உண்மையிலே மனுஷத்துவ இருக்கிற அன்பாத உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார். பேதுரு மிகுந்த வேதனை அடைந்தார். அன்பானவர்களே, ஏன் தெரியுமா? பேதுரு உன்னுடைய உள்ளம் அவனிடத்தில் பேசி இருக்கும். என்ன தெரியுமா? பேதுருவே, 12 பேரை வழி நடத்துறதுக்கு உன்னை கூப்பிட்டேன். எதுக்கு? மனுஷனை பிடிக்கிறதுக்கு. ஆனா நீ மீன் பிடிக்க வந்து நிக்கிறியே. டு யூ ரியலி லவ் மீ? உண்மையிலே நீ நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் பல வேளைகளிலே பாடுகிறோம், உண்மையிலே நேசிக்கிறோமா? இது தெளிவுபடுத்தும் கேள்வி. இட்ஸ் a question that penetrates. பேதுருவுக்கு ஒருவேளை நம் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்திலே வாசிக்கும் நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் பேதுருவுக்கு தெரியும். இயேசு கேட்டார், டு யூ ரியலி லவ் மீ? நான் எல்லாரையும் மனுஷனை பிடிக்கிறதுக்காக உங்களெல்லாம் அழைச்சேன், ஆனா நீ மீன் பிடிக்க வந்து நினைக்கிற. இவங்களெல்லாம் முன்னின்று நடத்துவாய் என்று நான் உன்னை நம்பினேன். இவங்களெல்லாம் அவங்க நல்ல பணியை விட்டுட்டு பின்வாங்க நீ வழிநடத்தி இருக்கிறாய். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் நாம் பிறருக்கு இடரலாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார், டு யூ லவ் மீ? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை பற்றி அநேகருக்கு தெரியும். நான் அவருடைய இளம் வயதை பற்றி நான் ஒரு முறை வாசித்தேன். அவர் ஒரு முறை வீட்டிலே சில இழப்புகள், தோல்விகள், அப்பொழுது ஒரு போதகரை சந்திப்பதற்காக அவர் செல்கிறார். போதகரை சந்திக்க செல்லும் போது அந்த போதகர் அவருக்கு திருப்பி பதில் சொல்லும் நிலையில் இல்லை. அவர் என்னெல்லாமோ உளறுகிறார், ஏனென்றால் அவர் நிதானமாக இல்லை. அன்பானவர்களே, அதை பார்த்து ரொம்ப சோர்ந்து போகிறார். நான் இவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும் நினைச்சேன், இவர் எனக்கு ஏதாவது முன்மாதிரி தருவார் என்று சொல்லி யோசித்தேன். ஆனால் இவர் இப்படி இருக்கிறார். ஆகவே இவர் சொல்லும் கடவுள் யார், இவர் சொல்லும் வேதம் என்ன என்று சொல்லி தன்னுடைய கழுத்திலே போட்டிருந்த அந்த செயின், அதில் உள்ள சிலுவை, அதை அத்து எறிந்து விட்டு அன்று அவர் கடவுளே இல்லை என்ற கொள்கையை அவர் ஆரம்பித்ததாக நான் வாசித்தேன். அன்பானவர்களே, பல வேளைகளிலே பெற்றோரை பிள்ளைகள் பார்க்கிறார்கள். ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருவர், கிறிஸ்டோபர், அவர் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறார். இப்பொழுது அவங்க அப்பா, நாங்கள்லாம் சுவிசேஷ ஊழியத்திற்காக செல்லும்போது வாலிப நாட்களிலே அவரை கூப்பிட்டேன். கிறிஸ்டோபர், ஒய் காண்ட் யூ கம்? ஏன் நீ இங்கே கூட வரக்கூடாது? போய் கிராமங்களில் போய் சந்திப்போம், மக்களுக்கு நற்செய்தி சொல்வோம், அவர்களுக்கு தேவைகளை சந்திப்போம், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்வோம், ஏதாவது பண்ணலாம் வாங்க அப்படின்னு. ஐயோ, அந்த ஊழியத்துக்கு நானே வரல. எங்கள் அப்பா வெளியெல்லாம் ஊழியம், வீட்டில் ஒரே அட்டூழியம். அவர் வெளியே அல்லேலுயா, வீட்டில் வாயை திறந்தார்னா பேசுகிற வார்த்தை பரிதாபமான வார்த்தை. அவர் செய்கிற ஊழியத்துக்காக இனிய கூப்பிட போகிறார். நான் வரவே இல்லைப்பா, முதல்ல அவரை திருந்த சொல்லு என்று சொன்னார். அன்பானவர்களே, முன்னால் நிற்கும் ஒருவேளை போதகர்கள், இல்லை என்றால் பெற்றோர்கள், இல்லை என்றால் ஊழியர்கள், அவர்களிடத்திலே சில முன்மாதிரியற்ற காரியங்கள் காணப்படும் போது மக்கள் இடறி போகிறார்கள். ஒரு நாள் ஒரு கல்யாண வீடு நினைக்கிறேன், எல்லாரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கொஞ்சம் பேர் பேசினாங்க, எல்லாத்துக்கும் காரணம் ஐயர்மாரும் ஊழியக்காரங்களும் தான், அதான் அவ்வளவு சீரழிஞ்சு போச்சு என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அன்பானவர்களே,
அப்போ நான் அங்கே கொஞ்சம் தள்ளி உட்காந்து கேட்டுக்கொண்டு இருந்தேன். நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க. அது அப்படி ஆகிட்டு, இது இப்போ இதனால தான் இவரால் தாச்சு, அது அவரால் தாச்சு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் தூரத்துலேருந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்களுக்கு தெரியும் நான் இங்கே தான் போட்டு உட்காந்துருந்தேன். நிறைய ஐயர் மாதிரி இல்லை, 2-3 பேர் நாங்கள்லாம் உட்காந்து பேசியிருந்தோம். அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க. உடனே அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது அதில் ஒருவர் என்னை மெதுவாக அழைத்தார். ஐயா, என்ன கேட்குதா என்ன நாங்கள் பேசுறது என்று கேட்டார். நான் சிரித்து கொண்டே திரும்பி பார்த்தேன். பதில் சொல்லுங்கய்யா, நீங்கள் தான் உருப்படியாக இருந்தால் நாங்கள் அதோட நல்லா இருப்போம் தெரியுமா அவங்களுக்கு என்று சொல்லி கேட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவரை நான் பார்த்தேன். பார்த்து அவரிடத்திலே நான் பேசினேன். அவரிடத்தில் இவ்வாறு நான் அவரிடத்தில் பேசினேன். என்ன பேசினேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நான் சொன்னேன், ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணேன். ஏன் ஐயரோலை பார்க்கிங்க, கடவுளை பாருங்கள். பொதுவாக நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். ஏன் ஐயரோலை பார்க்கிங்க, ஐயர் கடவுளை பாருங்கள், ஆண்டவர் இயேசு தான் கரெக்டானவர், நாங்கள் சில நேரம் தப்பு பண்ணிடுறோம்ல, அதனால் ஐயரோலை பாருங்க அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப நல்ல பதில் மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சு. ஐயரோலை பார்க்காதங்க, ஏசப்பாவை பாருங்க. அப்போ அதிலிருந்து ஒருத்தர், ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர், அவர் ஒரு பதில் சொன்னார். பார்க்கலாம். ஐயா, சும்மா ஐயர்வாளை பார்க்காதங்க, இயேசுவை பாருங்கன்னு சொல்லி தப்பிக்காதங்க. பஸ்ஸில் பயணிகள் போகும்போது பயணிகள் தூங்குனா பஸ் ஆக்சிடென்ட் ஆகாது, டிரைவர் தூங்குனா பஸ் ஆக்சிடென்ட் ஆயிரும். நீங்கள்லாம் டிரைவர் மாதிரி உட்காந்துருக்கீங்க ஐயா, தூங்கிடாதங்க, ஆக்சிடென்ட் ஆயிரும்னு சொன்னார். அப்படியே சுருக்குன்னு குதிச்சு பார்க்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் எங்களிடத்திலிருந்து ஒரு தரமான வாழ்வை எதிர்பார்க்கிறீர்கள். அதே போல் உங்கள் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலிருந்து தரமான வாழ்வை எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை தெரியாமல் தவறுதலாக செய்கிற சில காரியங்கள் ஆழமான சில தாக்கங்களை நம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே, ஒருவேளை மக்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி விடுகிறது. அன்பானவர்களே, ஆகவே எப்பொழுதுமே இடரற்ற ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உன்னை மனுஷரை பிடிக்க சொன்ன, நீ திரும்ப ஏன் மீன் பிடிக்க வந்த? ஏற்கனவே 2 தடவை உயிர் தெழுந்த கிறிஸ்துவை பார்த்தாச்சு, இது 3வது தரிசனம் சொல்லியிருக்கு. சரி, நீ மாத்திரம் தான் கெட்டி சோரம் போனான்னு பார்த்தா கூட 7 பேரை நான் மீன் பிடிக்க போகிறேன், ஏயா கூட்டிட்டு வந்தா? இன்னும் என்ன நேசிக்கிறேன்னு சொல்றியா நீ என்று கேட்டார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் மாத்திரம் கெட்டு போனா பரவாயில்ல அப்படி கூட யோசிக்காம கூட சேர்ந்து 5-6 பேரை சேர்த்துட்டு போய் கெட்டு போகிறேன். ஆகவே தான் இயேசு சொன்னார், ஒருவன் இடரல் உண்டாக்கினார், அவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி நடுக்கடலில போட்டு அவன் தப்பிச்சு கூட வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி, தான் பாவம் செய்கிறது மாத்திரமல்ல தவறு செய்வதற்கு பலரை வழி நடத்துகிறவன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி போட வேண்டும் என்று இயேசு சொன்னார். அன்பானவர்களே, தனிநபர் கேள்வி. இட்ஸ் a personal question. It's a question of priority. தெரிந்தெடுப்பு கேள்வி. இது தெளிவுபடுத்தும் கேள்வி. உண்மையில ப்ளீஸ் திங்க், நன்றாக யோசித்துப்பார் என்ற கேள்வி. கடைசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப பேதுரு சொன்னவனை சொன்னார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அன்பானவர்களே, தேவ பணி செய்ய அழைக்கும் ஒரு கேள்வி. எஸ் சொன்னார், நீ அன்பா இருக்கேன்னு சொல்றல, உன்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்தி எப்படி? கடவுளுடைய பணி செய்வதன் வழியாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். அன்பானவர்களே, கடவுளுடைய பணி என்பது என்ன? அது உள்ளாக கடவுளை நேசிப்பதினால் வெளியாக நாம் செய்யும் செயல். We love Jesus, so we do this. அன்பானவர்களே, நான் ஏன் பிரசங்கிக்கிறேன்? I know that God loves me. கடவுள் என்னை நேசிக்கிறார், எனக்காக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார், அவர் தம்மையே ரத்தம் சிந்தி என்னை கொடுத்திருக்கிறார், என்னை இதுவரை நடத்தியிருக்கிறார், அவரை நான் நேசிக்கிறேன், ஆகவே நான் பிரசங்கிக்கிறேன். அன்பானவர்களே, ஏன் பல காரியங்களை பொறுத்துக் கொள்கிறோம், ஏன் சகித்துக் கொள்கிறோம்? பலவிதமான தவறான விமர்சனங்கள் வரும்போது அது நம்மை மடிய செய்வதில்லை. ஏன்? நாம் யாருக்காகவும் இந்த வேலையை செய்யவில்லை. நாம் இதெல்லாம் நல்லது செய்தால் எல்லாரும் நம்மை நேசிப்பார்கள், தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் என்று செய்யவில்லை. நாம் இதையெல்லாம் செய்கிறோம். ஏன்? அன்பானவர்களே, நாம் இயேசுவை நேசிப்பதினால். ஜீசஸ், இயேசு கிறிஸ்து என்னை நேசித்தார், ஆகவே அதே அன்பை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அந்த அன்பை திரும்ப காட்டும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், ஊழியர்களை அழைக்கிறார், பெற்றோரை அழைக்கிறார். we are not always expecting something. எதுவும் நாம் எதிர்பார்க்கவில்லை. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, பல வேளைகளிலே நாம் நன்மை செய்த நபர்கள், நம்மால் நன்மை பெற்ற நபர்கள் நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்யக்கூடும். இன்ஸ்பைட் ஆஃப் தட், அதையும் தாண்டி நாம் தொடர்ந்து நாம் நேசிக்கிறோம். அவர்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும், நமக்கு இடையூறு பண்ணுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். பட் ஸ்டில் we love them. ஏன் நாம் ஏன் அவர்களை நேசிக்கிறோம்? ஏனென்றால் இயேசு என்னை நேசித்தார். அடிக்கடி நான் யோசித்திருக்கேன், அவரை சிலுவையில் அறையும் ஒரு கூட்டம் சத்தப்படிச்சு பாருங்க. இந்த சைலண்ட் மெஜாரிட்டி, அமைதியாக இருக்கும் பெருங்கூட்டமான மக்கள்,
அதுல இந்த லாசர் இருந்தானான்னு தெரியல, உயிரோடு எழுப்பின லாசர். என்ன உயிரோடு எழுப்பினாருப்பா, தயவு செய்து அவரை விட்டுருக்க அப்படி யாராவது சொன்னாங்களா என்ன? குஷ்டரோகி 10 குஷ்டரோகி சுகமாக்குனார். அதுல யாராவது ஒருத்தர் அங்க நின்று ஐயோ குஷ்டரோகி, நான் குஷ்டரோகியா இருந்தேன் என்ன சுகமாக்கிட்டார், பாவம் அவருக்கு கூட கொஞ்சம் குஷ்டரோகி சுகமாக்கட்டு, அவர் இருக்கட்டுப்பா கூட கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கட்டு. எந்த வாய்ஸ்? ஐ திங்க் there was no voice for Jesus. இயேசுவுக்காக எந்த சத்தமும் இல்லை. அன்பார்களே, ஐயோ நாங்கெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கோம், 5 அப்போ 2 மீனை பங்கு வைக்கும்போது நானும் சாப்பிட்டுருக்கேன். அவர் இருக்கட்டுப்பா, சோறாது போடுவாரு, அவரை கூட கொஞ்ச நாள் வச்சு வைங்க, ஒன்றும் இல்லாட்டாலும் சாப்பாடு போடுவாரு. There was nobody, யாரும் இல்லை. Jesus stood alone. இயேசு தனியாக நின்றார். ஏனென்றால் இயேசு பிதாவை நேசித்தார். பிதா சொன்னதை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அதை நிறைவேற்றி முடித்தார். அன்பானவர்களே, இதே பிராக்டிக்கல், இதே நடைமுறை இந்த கேள்வியை ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். We are not doing anything. நீங்கள் ஒருவேளை இந்த பந்தலை சுத்தம் பண்ணிருக்கலாம், நாம எல்லாரும் நம்மளை பார்த்துருவாங்க, நமக்கு நம்மளை ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க, அடுத்தாப்புல நம்மளை பெரிய ஆளாக்கிடுவாங்க. I think it's not that. அதற்காக அல்ல அன்பானவர்களே, அதற்காக அல்ல. இந்த சமூகம் நம்மை தூக்கி வைத்து சுமந்து கொண்டாடும் என்பதற்காக அல்ல. We love Jesus. நாம் இயேசுவை நேசிக்கிறோம். அவரை உயிரோட இந்த சரீரத்தில் நம்ம பார்க்க முடியல. ஸோ இதை கிளீன் பண்ணும்போது அவர் கால்களை கழுவுகிறதாக நம்ம யோசிக்கிறோம். எங்க தூக்கி வைக்கும்போது அவர் கீழே விழுந்துட்டார், நான் தூக்கி வைக்கிற மாதிரி ஒன்று தூக்கி வைக்கிறோம். We love Jesus. So we do that. அன்பானவர்களே, கடவுளுடைய பணி என்பது கடவுளை நேசிப்பதினால் வரும் வெளிப்படையான வெளிப்பாடு. The mission is it's an external expression of internal love for Christ. அன்பானவர்களே, இயேசு கேட்டார் பேதுருவை பார்த்து, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. தேவ பணி செய்வதை அதை ஒத்துக்கொள்ளும் அற்புதமான ஒரு கேள்வி. 4 கேள்விகளை ஆக இதை நான் சொன்னேன். ஆங்கிலத்திலே இவ்வாறு சொல்லலாம், இட்ஸ் a personal question, it's a question of priority, it is a penetrating question and it's a practical question. தமிழிலே இவ்வாறு நாம் சொல்லுவோம், இது ஒரு தனிநபர் கேள்வி, உங்களை தனியாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இது ஒரு தெரிந்தெடுப்பு கேள்வி, உங்களுக்கு இயேசுவா வேறு எதுவுமா, எது முக்கியம் என்ற கேள்வி. இது ஒரு தெளிவுபடுத்தும் கேள்வி. என் மகனே, உன்னை யோசித்து பார், நீ மாத்திரம் கெடுறியா, உன்னை சுத்தி ஒரு கூட்டம் கெடுவதற்கு நீ காரணமாயிருக்கிறாயா என்ற கேள்வி. கடைசியாக கடவுளை பணி செய்வதற்கு அழைக்கும் ஒரு கேள்வி. அன்பானவர்களே, எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல், நமக்கு ஏதோ பெரிய பாராட்டு கிடைக்கும் என்று செய்யாமல், நம்ம இந்த உலகம் தூக்கி வைத்து கொண்டாடும் என்று செய்யாமல், இயேசுவை நோக்கி பார்த்தவர்களாக என்ன நடந்தாலும் let us continuously love the people. தொடர்ந்து மக்களை நாம் நேசிப்போம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற எல்லா விதமான கசப்புகள், கோபங்களை எடுத்து போடும்படியாக, தம்முடைய அன்பினால் நம்மை நிரப்பும்படியாக ஜெபிப்போம். We do things, we do the mission because we love Christ who has shed his blood for us. நமக்காக ரத்தம் சிந்தின, தம்மையே கொடுத்த அவருக்காக. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 8 நாம் வாசித்தோம், நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகும்படி அவர் தம்மை தாமே தரித்திரராக்கினார் என்று சொல்லி வாசித்தோம். பவுல் எழுதினார், அவர் கொடுத்ததுக்கு எக்ஸாம்பிள் சொல்றார். அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இயேசு வைப்பார், அவர் தரித்திரமாகும் அளவுக்கு கொடுத்தார் என்று சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மக்கதோனிய திருச்சபை பற்றி சொல்கிறார், அவர்கள் தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள் because they loved Jesus. அன்பானவர்களே, நீங்கள் எல்லாம் காணிக்கை படைத்திருப்பீர்கள், காணிக்கை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் இயேசுவை நாம் நேசிக்கிறோம், ஆகவே நாம் செய்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். அனைவரும் நாம் எழுந்து நிற்போம். சீக்கிரமா எழும்பலாம், பார்க்கலாம், சீக்கிரமா எழும்பலாம். இது ஒரு தனிநபர் கேள்வி. நீ என்னை நேசிக்கிறாயா? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடவுளுக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா? ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நாம் செய்கிறோமா? இது ஒரு தெரிந்தெடுக்கும் கேள்வி. எது நமக்கு முக்கியம்? ஆண்டவரை தேடுவதா, உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதா? இது ஒரு தெளிவுபடுத்தும் கேள்வி. நாம் மாத்திரம் தவறு செய்கிறோமா, இல்லை என்றால் ஒரு கூட்டம் தவறு செய்வதற்கு நாம் வழிகாட்டியாக இருக்கிறோமா? இது கடவுளுடைய பணி செய்வதற்கு அழைக்கும் ஒரு கேள்வி. ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆகவே நாங்கள் இதை செய்கிறோம் என்ற உணர்வோடு, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி சிச்சுவேஷன், என்ன சூழல் வந்தாலும் ஆண்டவருக்கென்று தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல் காரியங்களை செய்வோம்.
செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன ஆண்டவர், அவர் நம்மை நேசிக்கிறார். சேர்ந்து பாடி ஜெபிப்போம். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. தகப்பனே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு பலன் தாரும். வந்திருக்கும் ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே.